ஹலோ மை செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு ஒரு புது கேபிஎல் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸை பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த சீரீஸை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுனால தான் இந்த சீரீஸே பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த சீரீஸ் நேம் பாய்ஸ் பி பிரேவ். இவன் தாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இவன் பேரு கிம்ஜின். இவனை பார்க்கும்போது கியூட்டா இன்னசென்ட் மாதிரி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அதுதான் உண்மை. இவனுக்கு அப்படியே பயங்கர ஆப்போசிட் நம்மளோட செகண்ட் மெயின் லீட். இவன் பேரு ஜுங். இவனை லேசுப்பட்ட ஆளுன்னு மட்டும் நாம நினைச்சிடவே கூடாது. பயங்கர குறும்புக்கார பையன். ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல 2 கப்பல் இருக்காங்க. செகண்ட் கப்பலோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் பாச கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, இவன் தாங்க அது. இவன் பேரு சோய். அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன் தான் செகண்ட் மெயின் லீட். அவன் பேரு ஜீஹு. சொல்ல போனா இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லயே அழகா ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இல்லாத தைரியத்தை வர வச்சு அத்தனை கிரௌடுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றத பார்த்து தொடனியுமே அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி ஓகே சொல்லுன்னு கண்டினியூஸா என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒருத்தன் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஜூம் பண்ணி காட்டின ஒரு பக்கம் கிம்ஜின் இருக்கான், அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்ல ஜுங்கும் இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ள லவ் எப்படி வருதுன்றது தான் இந்த சீரீஸே. சீரீஸோட ஸ்டார்டிங்லயே கிம்ஜின்னு தான் காட்டுறாங்க. அவனை பத்தி அவனே சொல்லிக்கிற மாதிரி தான் இந்த சீரீஸே ஆரம்பிக்குது. என் பேரு கிம்ஜின், எனக்கு 20 வயசு ஆகுது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. எனக்கு பிறந்ததுல இருந்து கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. அதுக்கு என்ன, ஏன்னா நான் அதை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது. நான் தான் ஆர்டினரியான பர்சனே கிடையாதே. அதனாலதான் ஆர்டினரியா இருக்கிற பர்சனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு எந்த விஷயமும் இருக்கிறது கிடையாது. எனக்கு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது, ஏன்னா எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் படிக்கிற ஸ்கூல்ல நான் தான் எப்பவுமே டாப் ஆஃப் தி ஸ்டூடெண்டா இருப்பேன். ஸ்கூல் படிக்கும் போது நான் பிராட்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன், லைப்ரரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். அது மட்டும் இல்ல, பாஸ்கெட் பாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த டிபார்ட்மெண்ட்லும் நான் இருந்தேன். நான் ஆர்டினரியான பர்சன்ல ஒருத்த மாதிரி எப்பவுமே இருந்ததே கிடையாது. எனக்கு தோல்வினா பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் அடுத்தவங்கள லைக் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன நானே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா வரப்போற பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நான் ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு அச்சசல் என்ன பாக்குற மாதிரி இருக்கணும். கண்ணு பக்கத்துல மச்சம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போகும்போது ஒரு பொண்ணை அடிச்சிடுறான். சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது 2 பேர் அங்க பேசிட்டு இருக்கிறது இவனோட காதுக்கு கேக்குது. ஜுங் அவனோட ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கே வரப்போறானா. ஜுங்கோட பேரு கேட்டதோடனுமே கிம்ஜினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் என்னோட பிளேஸுக்கு யார் வராங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஜுங் தான் வரப்போறான்னு சொன்னதோடனுமே கிம்ஜினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. யாரோட பர்மிஷனோட அவன் இங்க வரான்? ஐயோ ஆண்டவா, இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜுங்கோட ஃபேஸ நினைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். கிம்ஜின் தலை தெறிக்க ஓடிட்டு வரும்போது சடனா மெசேஜ் வருது. என்னடான்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஜுங் தான் செல்ஃபி எடுத்து அதை கரெக்டா கிம்ஜினுக்கு அனுப்பியிருக்கான். அதை பார்த்து தொடர்ந்து இன்னும் கோபம் வந்துருது. கால் பண்ணிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா யாரோ என்ன பயங்கரமா திட்டுற மாதிரி இருக்குது, காதெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியோப்பா ஒரு வழியா நான் விட்ட சாபம் உன்னை வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சோய். ஏன்டா எனக்கு சாபம் விட்டேன்னு ஜுங் கேட்க, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வரணும்னு நீ என்கிட்ட சொன்னா, ஆனா ஊர்பட்ட பாக்ஸ் எல்லாம் நீ எடுத்துட்டு வந்து வைக்க சொல்லிட்டல, அதுக்கு தான் நான் உனக்கு சாப்பிட்டேன். எதுக்குடா இந்த பொம்மைலாம் எடுத்துட்டு வந்து என்னோட உயிரை வாங்குறேன்னு கேட்டுட்டு இருக்கான் சோய். இது பார்க்கவே நல்லா இருக்குது இல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோங். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நீ இதுக்காக எனக்கு நிறைய கூலி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. கிம்ஜினுக்கு இப்பவே கால் பண்ணு, அவன் தான் இந்த வீட்டோட ஓனர் இல்லையா, அவங்கிட்ட இதை நம்ம தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கான் சோய். ஆக்சுவலி சோய், உனக்கு ஒண்ணு தெரியுமா, கிம்ஜினுக்கு நான் இந்த இடத்துல மூவ் பண்றதே தெரியாது. நானே தான் இந்த வீட்டோட டோர் ஓபன் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, ஓனருக்கு தெரியாம ஓபன் பண்ணிட்டியா? ஏன்டா இந்த மாதிரி டிசைனா என்ன குடும்பப்படுத்துற? நீ பண்ணி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கழுவி ஊத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்ஜின்னு காட்டினா பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கான். அவனோட கால் எங்கெங்கயும் இடிச்சுக்குது. இவன் காலேஜ் டைம்ல பண்ணதே பத்தாதா, இதுக்கு மேல புதுசா ஏதாச்சும் பண்ணான்னா கண்டிப்பா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான். டேஜுங், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன்ன மாதிரி பைத்தியமா இருக்கிற ஒருத்தனை அவன் எப்படிடா சேர்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் சோய். நீ என்ன நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அவன் தான் ரூம்மேட் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான், அதனாலதான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். பைத்தியம், அவன் இந்த
போஸ்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கான். எதுக்கடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வாடா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜோய் பேசிட்டே இருக்கும்போது சடனா ஜுங் என்ன பண்றான்னா கரெக்டா கிம்ஜின்கே கால் பண்ணிடுறான். டே அலோ, உனக்கு என்ன பைத்தியமா என்ன, எதுக்கடா என் பிளேஸுக்கு நீ வந்தன்னு கேட்டுட்டே இருந்தா. ஜுங் பேசுறதுக்கு முன்னாடியே ஜோய் என்ன பண்றான்னா அவனை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் பயங்கர கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏ கிம்ஜின், நீ வந்துட்டியா? இதுக்கு மேல நான் தான் உன்னோட ரூம்மேட்டா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். எனக்கு ரூம்மேட் எல்லாம் தேவையில்ல, நான் தனியாவே இருந்துக்கிறேன் கிம்ஜின் சொல்ல. உன்னோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் ஜுங் சொல்ல. என்னால உன் கூட இருக்க முடியாது, நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ஏ கிம்ஜின், உன்னோட காலுக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி உன்னோட ஷூ எல்லாம் பிஞ்சு போயிருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னை வெளியே உதச்சி தலதான் அந்த மாதிரி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். கிம்ஜின், கண்டிப்பா நீ என்ன மிஸ் பண்ணிருப்பல்ல, எனக்கு தெரியும், ஏன்னா உனக்கு தான் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத பேசுறது பார்த்ததோடனே ஜோய்க்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஜுங் பண்றது குழந்தைத்தனமா இருந்தாலுமே கிம்ஜின்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போச்சு போ, எல்லாமே போச்சு, நான் இவங்க கூட இந்த மாதிரி இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறதா நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டான். என்னாச்சு? ஏ கிம்ஜின், இங்க பாரு, என்ன ஒரே ஒரு மாசம் மட்டும் உன் கூட தங்க விடு, அதுக்கப்புறம் நான் யூஎஸ் போக போறேன் தெரியுமா. நிஜமாவே நான் யூஎஸ்க்கு தான் போக போறேன். கியூட்டா லிட்டில் கற்பாம்பூச்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் அமைதியா இருந்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனது கியூட் லிட்டில் காக்ரோஜா, அந்த மாதிரி ஒண்ணு என்னோட வீட்டுல இல்லவே இல்லன்னு சொல்லிடுறான் கிம்ஜின். குட்டி கியூட் கற்பாம்பூச்சி மாதிரி நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு கிள்ளக்கிச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டான். பைத்தியமாட, உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருடான்னு சொல்லிட்டு இருக்கான். டி இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா, நான் சோப்பாலே படுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பாத்ரூம்ல முடியாது, ஸ்மால் ரூம்ல முடியாது. நீ மட்டும் தனியா இருந்தா எப்படிடா, நானும் கூட இருக்கனே ப்ளீஸ் தான் கெஞ்சிட்டு இருக்கா. உன்ன மாதிரி பைத்தியத்து கூட இருக்கிறதுக்கு பதிலா தனியா இருக்கிறது எவ்வளவோ மேல் தெரியுமா. உனக்கு 6 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், இங்க அன்பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடிய போயிடு. கரெக்டா நைட்டு 10 மணிக்கு நான் வருவேன், இங்க மட்டும் நீ இருந்தனா கண்டிப்பா நான் கொலகாரனா மாறிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். யாரையோ பாக்குறதுக்காக தானே நீ போயிட்டு இருக்கன்னு ஜுங் கேக்க. யார பாக்குறதுக்காக நான் போறேன், நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். உன்னோட லவ்வரை பாக்குறதுக்காக தான் நீ போறியான்னு ஜிங் கேக்க. ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். உனக்காக நான் சிக்கன் ஆர்டர் பண்றேன், சீக்கிரமா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஜுங் அவனோட வீடு மாதிரி செட்டிலே ஆயிட்டான். டேட் பண்றதுதான் டேட் பண்ணறதுல என்ன வருத்தம் இருக்குது, நான் டேட் பண்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா என்ன. ஐயோ ஆண்டவா, கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு கிம்ஜின் புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டின சிக்கனை வாங்கி வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். 9 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததை தான் கிம்ஜின் நினைச்சு பாத்துட்டு இருக்கான். இவன் பேரு தாங்க ஜுங். இவனுக்கு 20 வயசு ஆகுது, பார்க்கவே பயங்கர சூப்பரா வேற இருப்பான். அப்போ ஒரு பொண்ணை இவன் டேட் பண்ணியிருந்தான். ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணா, அந்த பொண்ணை டேட் பண்ணிட்டே இருக்கும் போது இன்னொரு பொண்ணுக்கு நம்பரை கொடுத்தான். அவ்வளவுதாங்க. இதை பார்த்ததோடனுமே ஜுங்க டேட் பண்ண பொண்ணு, ஏன்டா நீ அவளுக்கு நம்பரை கொடுத்தன்னு கேட்டுட்டு இருக்கா. அவ கேட்டா நான் கொடுத்தேன், வேற எதுவுமே கிடையாதுன்னு ஜுங் சொல்ல. டே, நம்ம 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஏன்டா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டா. இப்படிதாங்க எந்த விஷயத்திலயுமே ஒரு சீரியஸ் இல்லாம இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இவங்கிட்ட எப்படி நம்மளால சின்சியரை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு போனை பார்த்துட்டே இருக்கும்போது அக்கௌண்டிங் டாக்ஸ் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதோடனுமே வேகமா பக்கத்துல இருக்க கஃபேக்கு போய் படிக்கவே ஆரம்பிச்சிட்டான். என்னதான் இவனோட மைண்ட் படிக்கணும்னு நினைச்சாலுமே மனசுக்குள்ள அவனை பத்தின நினைப்பு மட்டும்தான் பயங்கரமா கடுப்பாகுது. மண்டெல்லாம் புடிச்சு போராண்டிட்டு இருக்கான். ஜுங்கும் ஒரு பக்கம் அமைதி இல்லாம போட்டோ எடுத்து அனுப்பிட்டும் இருக்கான், மெசேஜும் பண்ணிட்டே இருக்கான். இடையில கிம்ஜின்னும் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கான். ஆக்சுவலி கிம்ஜின் எந்த கஃபேல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கானோ அதே கப்ல தான் சோய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவன் பேரு சோய், ஜுங்கோட ஃப்ரெண்டு. இவனுக்கு பார்ட் டைம்னா ரொம்ப பிடிக்கும். பைத்தியக்காரத்தனமா பார்ட் டைம் வேலை எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். எங்களுக்கு வர பார்சல் எல்லாத்தையுமே அதிகமா இவன் தான் டெலிவரி பண்ணுவான். ஜுங்குக்கு சின்ன வயசுல இருந்தே இவனை தெரியும். மிடில் ஸ்கூல், எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் 3த்துலயுமே ஒன்னாதான் படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் காலேஜுக்கு போனது கிடையாது. ஏதோ ரீசன் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன். பட் எப்பவுமே நல்லா பேசுவான், அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜோயை பத்தி சொல்லிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜுங் வந்துடுறான். இவனுங்க 2 பேருமே கொஞ்சம் கொலாவிட்டு பேசிட்டே இருக்கும் போது இத பார்த்ததோடனுமே கிம்ஜின் பயங்கர வேகமா அங்கிருந்து மூட்டு முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிம்ஜின்ன நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் இருந்த கேபினை பார்த்தா அந்த இடத்துல அவன் ஆளே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் ஆள் கூட டேட் பண்ண போறதா என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். எனக்கு தெரிஞ்சு ஒர்க் டென்ஷன்ல இருந்ததுனால தான் கிம்ஜின் இங்க இருந்த மாதிரி எனக்கு தோணி இருக்கும் போல. சரி, வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். என்னது கிம்ஜின் இங்க இருந்தாருன்னா என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். சொன்னா புரியாத, ஒர்க் டென்ஷன்ல சொல்லிட்டேன், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க,
அம்மா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஒரு சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதனாலதான் நான் இங்க வந்த. வாடா இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. அம்மா நான் எதுக்காக உன்னை பார்த்து ஓடணும், நான் எந்த தப்புமே பண்ணலின்னு சொல்லிட்டு போனை எடுத்து பார்த்தா ஆல்ரெடி நான் கொடுத்த 6 மணி நேரத்துல 4 மணி நேரம் போயிடுச்சு. நான் வரத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு ஓடியே போயிடுறான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா ஜோய் கூட தான் இருக்கான். டே ஜுங், உன்ன மாதிரி ஒரு பையன் கூட அவன் கண்டிப்பா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு ஜோய் கேட்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம், சொல்ல போனா நாங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கூட நீனே பேசிக்கிறே, இதுக்கடா காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு ஜோய் கேட்க, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு ஜுங் சொல்ல, ஏன்டா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜோய். நிஜமா தான் சொல்றேன் ஜுங் சொல்ல, தயவு செய்து நீ சொன்னதெல்லாம் போதும், நாம 2 பேரும் இங்க எங்க போறோம்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். அங்கதான் போக போறோம் ஜுங் சொல்ல, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் வரத்துக்கு ஆப்போசிட்ல தான் கிம்ஜின் நடந்து போயிட்டு இருக்கான். இவங்களை பார்த்ததோடையுமே துண்ட காணும் துணிய காணும் சொல்லிட்டு அறக்க பறக்க அங்கிருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். எனக்கு பைத்தியம் பிடிக்க போது, எதுக்குதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா அங்கிருந்து போயிடுறான். எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோய். ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வா நான் உனக்கு வாங்கி தரேன் ஜுங் சொல்ல, டே யூஷுவலா நீ பிட்டு துணியை கூட வாங்க மாட்டே, இப்பெல்லாம் என்ன புதுசா கடைக்கெல்லாம் போற, என்னடா நடக்குது, யாருக்கடா இதெல்லாம் வாங்குறேன்னு ஜோய் கேட்டாலுமே ஜுங் ஆன்சர் சொல்ற மாதிரியே தெரியல. ஃபைனலா ஷாப்பிங் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஜுங் வெளியே போறதுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்குது. அப்பா ஒரு வழியா சனி விட்டதடான்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டே வந்தா. அந்த இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம இதத்தான் பார்த்திருப்போம். யூசுவலாவே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது பாக்குறது பயங்கர சூப்பரா இருக்கும், பப்ளிக்கா பண்ணும்போது இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல. இந்த இடத்துல தான் இவனுக்கு ஆப்போசிட்ல கரெக்டா ஜுங் இருக்கிறத கிம்ஜின் பாத்துட்டான். ஜுங் மெதுவா கிம்ஜினோட பக்கத்துல வந்து எனக்கு ஒன்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னதோடனே கிம்ஜினோட ஃபேஸ பார்த்தா பயங்கரமா வெக்கத்துல செவந்தே போச்சு. ஆக்சுவலி இது எல்லாமே கிம்ஜினோட கனவு மட்டும்தான். கிம்ஜின் இந்த மாதிரி வியடா நின்னுட்டு இருக்கிறத ஜுங் பாத்துட்டான். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பயங்கர வேகமா அவனை துரத்திட்டு ஓடிட்டே இருக்கான். டேய் நீ என் பக்கத்துல வராத, உனக்கு 1 மணி நேரத்துக்கும் டைம் கம்மியா தான் இருக்குது, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஜுங்க பார்த்து பேய பார்த்து ஓடுற மாதிரி பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கான். நான் உன்னை உள்ள வரத்துக்கு விடவே மாட்டேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, 10 மணிக்கு முன்னாடி வெளியே போக சொல்லி சொன்னேன் தானே, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்கிருந்து போடான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரே ஒரு டைம் மட்டும் உள்ள விடு, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கால் வலிக்குதான்னு சொல்லிட்டு ஜுங்கோட காலை பார்த்தா அவனோட கால்ல ஒரு ஷூயே காணோம். நீ ஏன் எப்ப பாரு ஓடிட்டே இருக்க, யாராச்சும் உன்னை துரத்திட்டே இருக்காங்களா என்ன, உன்னோட ஷூஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுல்ல, அதுக்காக தான் உனக்காக புதுசா ஒரு ஷூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த இதை புடிஞ்சுங்க சொல்ல, எனக்கு இது வேணும் நான் உன்கிட்ட கேட்டேன்னா மூடிட்டு எடுத்துட்டு போடான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்காக இதை ஆசையா வாங்கிட்டேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். சரி ஓகே நான் இதை வச்சுக்கிறேன், தயவு செய்து இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரே நைட் மட்டும் என்ன இங்க தூங்குறதுக்கு அலோவ் பண்ண, இந்த இடத்துல உறைஞ்சே போயிடுவோம் போல, இன்னைக்கு நைட் மட்டும் நான் இங்க தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கிம்ஜின் வரத்துக்கு முன்னாடியே ஜுங் உள்ள போயிடுறான். நான் நோ சொன்ன உனக்கு காதே கேட்காதா, ஆல்ரெடி நான் நோ சொல்லிட்டேன், ஒழுங்கா இங்க இருந்து போடான்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்குதான் என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஜுங் சொல்ல, என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன தப்பாவ சொல்லிட்டேன், உனக்கு தான் என்ன பிடிக்குமே, அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். ஆமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் கிம்ஜின் கேட்க, அதான் உன்னோட மூஞ்சிலே எழுதி ஒட்டின மாதிரி அழகா தெரியுதே, இத வேற வெளிச்சம் போட்டு காட்டணுமான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னோட பிளேஸ்ல தங்குறதுக்காக நீ வந்தியான்னு கேட்டுட்டு இருக்கான் கிம்ஜின். ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன், எல்லாருமே டேட் பண்றதுக்காக என்ன வெளியில கூப்பிட்டாங்க, நீ மட்டும் ஏன் என்ன கூப்பிடவே இல்லன்னு கேட்டுட்டு இருக்கான். நிஜமாவே சீரியஸா கேக்குறியா இல்ல மென்டல் மாதிரி கேக்குறியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கிம்ஜின் கேட்க, நான் நிஜமாவே சீரியஸா தான் கேக்குறேன், நீ ஏன் என்ன டேட் பண்றதுக்காக கூப்பிடவே இல்லன்னு கேட்டுட்டு இருக்கான். தயவு செய்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு, இதுக்கு மேல என்னால முடியாது தெரியுமா. இதுவும் ஒரு விதத்துல கரெக்ட் தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இந்த மாதிரி சொன்னதோட நீ என்ன சொல்லுவ, நான் வேற என்ன பண்ண போறேன், கண்டிப்பா உன்னோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். இதனாலதான் நான் டேட் பண்றதுக்காக உன்னை வெளியே கூப்பிடுறதே கிடையாது, நீ என்கிட்ட மட்டுமா இந்த மாதிரி சொன்னன்னு சொல்லிட்டு பழசெல்லாம் ஒரு டைம் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கவே இல்லை, இதனாலதான் நான் உன்னை அளவுக்கு அதிகமா வெறுக்கிறேன், தயவு செய்து இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு கிம்ஜின், இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தங்க போறேன், இப்ப என்ன டைம் ஆகுது, 10 மணி 14 நிமிஷம் நைட் டைம் ஆகுது, இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ என்ன வெளியில போகிறதுக்காக இன்வைட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒருத்தன் கூட டேட் பண்றதுக்காக வெளியில என்னால போகவும் முடியாது, நான் கேட்கவும் மாட்டேன்னு சொல்லிடுறான். கண்டிப்பா நீ கேட்கதா போறேன்னு ஜுங் சொல்ல, கண்டிப்பா நான் அந்த விஷயத்த மட்டும் பண்ணவே மாட்டேன்னு கிம்ஜின் சொல்ல, ஜுங் இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல, அவனோட வீடு மாதிரியும் அவன் பாட்டுக்கு செட்டில் ஆகவே ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இந்த இடத்துல 3 விஷயம் மட்டும் புரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஜுங் என்னோட வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், ரெண்டாவது அவன் நாஸ்டியான பர்சன், எனக்கு சுத்தமா இவனை பிடிக்காது, ஆனா ஏன் தான் தெரியல, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கடுப்பா இருக்குது,
மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐயோ ஆண்டவா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.